ஸோ பிள்ளைகள் நிறைய சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்க ஸ்கூலில். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் சப்ஜெக்ட்ஸில் வரக்கூடிய குஃப்ரான ஷிர்கியத்தான விஷயங்களை வந்து யாருமே வந்து அங்கங்கே சொல்லி கொடுப்பதில்லை. ஸோ பேரண்ட்ஸ் பெற்றோர்களுடைய கடமை அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு தௌஹீதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்க சப்ஜெக்ட்ஸில் குஃப்ரான விஷயங்களை கடந்து போவாங்க. இதனாலே நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக அதிகமாக வெஸ்டர்ன் வேர்ல்டு போன்றவங்கலாம் நிறைய பேர் வந்து ஏத்திஸ்டாக மாறி போயிட்டுருக்காங்க. அதாவது நாத்திகவாதிகளாக போயிருக்காங்க. நிறைய சயின்டிஸ்ட்டுகள் நீங்கள் பார்க்கலாம், நிறைய பேர் நாத்திகம் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ படித்தவங்களாக இருப்பாங்க. சிம்பிள் பேசிக்ஸ் கூட அவங்களுக்கு தெரியல, இறைவன் ஒருத்தவன் இருக்கிறான் என்பது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாலஜி ஆகட்டும். ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய தியரி ஆஃப் எவல்யூஷன் ஆகட்டும், நேச்சுரல் செலெக்ஷன் ஆகட்டும், மெட்டீரியலிசம் ஆகட்டும், ஹியூமன் எக்ஸெப்ஷனலிசம் ஆகட்டும், நோ அப்ஜெக்டிவ் மொராலிட்டி ஆகட்டும், இது எல்லாமே வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து குஃபருக்கு இட்டு போகக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ முதலாவது வந்து பரிணாமவியல் கோட்பாடு, ரொம்ப ஃபேமஸான எவல்யூஷன் தியரி. அனைத்து உயிரினங்களும் வந்து ஒரு பொதுவான மூலத்திலிருந்து உருவாச்சு, மனிதன் வந்து குரங்குலேருந்து தான் வந்தான்னு சொல்லி ஒரு கதை கட்டி விடுவாங்க. ஆனால் இஸ்லாமிய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மண்ணிலிருந்து நேரடியாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டாங்க என்று. 38வது அத்தியாயம் 71வது 72வது வசனம். ஸோ அல்லாஹ்வுடைய பங்கு மறுக்கப்பட்டால் படைப்பில் அது வந்து குஃபராக மாறும். அப்போ அந்த பிலீஃப். ஸோ இந்த மனிதன் மட்டும் பரிணாமத்தோட விளைவாக உருவானான் என்று நம்புவது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அடுத்து இயற்கையுடைய தேர்ச்சி, நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லுவாங்க. தானாகவே நடக்கும் கட்டுப்பாடற்ற ஒரு செயல்முறை இந்த தாட்டு. ஸோ அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் அறிவுடன் உருவாக்கக்கூடியவனாக இருக்கிறான். உயிரினங்கள் வந்து தன்னிச்சையாக உருவாவது கிடையாது. இதுதான் சரியான கொள்கை. ஸோ இது வந்து ஒரு இயற்கை நடைமுறை மெக்கானிசம் என்று கருதுனா, அல்லாவால் அமைக்கப்பட்டதாக நம்பனா குஃபுராக ஆகாது. ஆனால் இது அல்லாவுடைய பங்கு இதில் எதுவுமே இல்லை என்பது போல ஒருத்தர் நம்புறார் என்றால் அது குஃபுருக்கு இட்டு செல்லும். அடுத்தது பொருள்மயம், மெட்டீரியலிசம் கான்செப்ட். கடவுள், மேலும் ரூஹ், ஆன்மா, மறுமை வாழ்க்கை எதுவும் இல்லை, எல்லாமே பொருள் தான், மெட்டீரியல் தான் என்று நம்புவது வந்து இதெல்லாம் வந்து நேரடி குஃபுராக மாறும். மாறாக வந்து ரூஹ் ஆகட்டும், மறைவான உலகமாகட்டும், மறுமை வாழ்க்கை எல்லாமே இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைகளாக இருக்கு. ஸோ ஆன்மா என்பது கிடையாது, கடவுள் என்பது இல்லை, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை கிடையாது என்று நம்புவது இஸ்லாத்தை முழுமையாக மறுக்கக்கூடிய ஒரு நிலை, தெளிவான குஃபுரை இது வந்து இட்டு செல்லும். நான்காவது வந்து மனிதன் ஒரு சாதாரண விலங்கு தான் என்று சொல்வது, மனிதனுக்கும் மற்ற விலங்குக்கும் எந்த சிறப்பும் கிடையாது என்று சொல்வது. இந்த இடத்துல வந்து ஆன்மா, ரூஹ் இது போன்ற விஷயங்கள் மறுக்கப்பட்டால் அது குஃப்ராக மாறும். ஸோ மனிதனை அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான், ஆதமுடைய மக்களை. ஸோ மனிதனை மனிதனாக பார்க்கறது தான் சரியாக இருக்கும். இதற்கு மாறாக ரூஹ் ஆகட்டும், பொறுப்புகள், இறைவனுடன் தொடர்பு ஆகியவற்றை மறுப்பது வந்து குஃபருக்கு வழிவகுக்கக்கூடிய கொள்கையாக மாறும். அடுத்தது ஒழுக்கம் என்பது பரிணாமத்துடைய ஒரு விளைவுதான் என்று சொல்லுவாங்க. கடவுளால் வழங்கப்படலை, அது மனிதன் தானே உருவாக்கிய ஒரு ஒழுக்கம், இந்த விதிகள் என்று சொல்லுவாங்க. மாறாக அல்லாஹ் தான் வந்து நல்ல காரியங்களை தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒழுக்க விதிகளை வந்து நபிகள் மூலம் அனுப்பி மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ இந்த ஒழுக்க விதிகளை மறுத்தால் அது வந்து ஒருத்தரை வந்து குஃபருக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ பரிணாம நோக்கத்தில் ஒழுக்க என்பது சமுதாய வளர்ச்சியுடைய ஒரு பகுதி என்று கருதலாம். ஆனால் இது வந்து அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இதில் இல்லை என்று சொல்லுவது இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக அது மாறிவிடும். ஸோ ஜாலஜி என்பது அவுட்ரைட்டாக ஒரு குஃபர் கிடையாது. இது வந்து இயற்கையை, உலகத்தை காணக்கூடிய ஒரு முறையாக இருக்கு. ஆனால் அறிவியலை முழுமையாக நம்பி கடவுளை தவிர்த்து விட்டு இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட நிகழ்வுகளை மறுத்து விளக்கும் வகையில் எடுத்துக்கொள்வது இஸ்லாத்தை மறுக்கக்கூடிய குஃபருடைய நிலைக்கு ஒருத்தவரை தள்ளும். ஒரு முஸ்லிம் அறிவியலாளராக அறிவியலை புரிந்து கொண்டு அதில் அல்லாவின் ஆற்றலை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிற வகையில் அதை அணுவது சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை தவிர்த்து கொண்டு மீதி உள்ள விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தவறல்ல.